இனியாவோட பெர்ஃபார்மன்ஸ் இப்படி இருந்துச்சா? தேவா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். சரிகமபா சீசன் 3 இருக்கு இல்லையா, சிறப்பா போயிட்டு இருக்கு. போன வாரம் என்னடா இது அப்படின்ற மாதிரி பவித்ரா அவர்களை எலிமினேஷன் வரைக்கும் கொண்டு போனனால சோகம் சூழ்ந்துதான் இருந்துச்சு. பட் இந்த வாரம் அப்படி இல்லை. எல்லாருக்குமே கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த வகையில சபேஷோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ஸ்ரீலங்கால பாடுறதுக்கு கான்சர்ட்ல வாய்ப்பு கொடுத்தாரு தேவா. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய 35 வருஷ திரையுலக பயணம் இருக்கு இல்லையா, அதை பாராட்டுற விதமா தான் இந்த வாட்டி ட்ரிபியூட் மாதிரி ஒரு ஷோ நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய பெர்ஃபார்மன்ஸும் மணிமணியா இருக்கு. கண்டஸ்டன்ட் எல்லாருக்குமே நல்ல பேர் கிடைக்க கிடைக்க கேட்க நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஷோவும் இருந்தால் ஜாலியாக இருக்கும்லன்ற மாதிரி ஃபீல். ஏன்னா இப்போ ஷபேஷ்க்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இனியாவுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நீ என்னம்மா பேய் மாதிரி பாடிட்டு இருக்க, செம்மையா இருக்குன்னு பாராட்டியிருக்காராம் தேவா. முக்கியமான விஷயம், ஏஜ்ல நிறைய பசங்க தியேட்டர் சினிமா அங்க இங்கன்னு சுத்திட்டு இருப்பாங்க, ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பேஷனை கண்டுபிடிச்சு அதை ப்ரொஃபஷனலா கொண்டு போறதுக்கான எல்லா வாய்ப்பையும் நீ யூஸ் பண்ணிட்டு இருக்க. கண்டிப்பா நீ ஒரு நல்ல சிங்கரா வருவன்னு ஆசீர்வாதமே பண்ணிருக்காங்க. இதை கேட்கறதுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. இதை பார்த்த தேவயானி அவர்கள் கண்ணீர் மல்க மேடையிலேயே அழுதுட்டாங்களாம். அவ்வளோ சந்தோஷம். தன்னோட பொண்ணோடைய திறமை எது அப்படின்னு தேடி அவங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பை கொடுக்கறதுன்றது பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அம்மாவுக்கு நடிப்பு பிடிக்கும், எனக்கு பாடுறதுதான் பிடிக்குது, இதை நான் பேஷனா கொண்டு போகணும்னு நினைக்கிறேன்னு அந்த பாப்பா சொன்னதுக்காக, ஒரு பெரிய ஆக்ட்ரஸா இருந்தாலும் தன்னுடைய பொண்ணை ஒரு ரியாலிட்டி ஷோல பெர்ஃபார்ம் பண்ண விட்டு அவங்களுக்கான ஒரு ப்ரையாரிட்டியை தேடுறதுக்கு உதவுறாங்கன்னா இது பெரிய விஷயம்ன்ற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த எளிமையுடைய அழகு இருக்குல்ல, அதை உணர்ந்தாலே போதும், எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க இதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இந்த வாய்ப்பு அப்படின்றது கிடைக்குமானா கிடைக்காது. கிடைத்த வாய்ப்புல நம்ம யாரு என்ன எப்படின்றத ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணுவோம். சரி, வாய்ப்பை தவற விட்டுட்டோம்னா அதுல கிடைச்ச பாடத்தை வச்சு நாம ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைப்போம். அந்த வகையில இப்ப பாத்தீங்கன்னா சரிகமப்பா அப்படின்ற நிகழ்ச்சியில நிறைய பேருக்கு சான்சஸ் கிடைச்சிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தருக்குமே இந்த பாடுறதுக்கு வாய்ப்புன்றதை தாண்டி அடுத்து ஒரு மேடை உருவாக்கி அந்த மேடையில இவங்க எல்லாரையும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்கணும்ன்ற மாதிரி தேவா சொல்லியிருக்காராம். அதாவது நெக்ஸ்ட் டைம் ஸ்ரீலங்கால ஒரு கான்சர்ட் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே வச்சு அவங்கள பாட விட்டு அவங்களோட திறமையை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்ன்றது எனக்கு ஒரு பெரிய ஆசையா இருக்குன்னு தேவா சொல்லியிருக்காராம். ஸோ இதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும். நன்றி.